ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜிகேஎஸ் இன்ஃபோடெக். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது டாப் செல்லிங் எஸ்யூவி செக்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு எஸ்யூவி வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அதில் எந்த காரை சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்ட்டு நான் கட்டாயமாக இந்த வீடியோவோட எண்டில் டெஃபினட்டாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த வருஷத்துக்கான ஒரு சேல்னு பார்க்கும்போது நல்லாவே ஒரு சேலை கொடுத்துருக்குறாங்க. நம்ம வரிசையில் 15வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹுண்டாயோட எக்ஸ்டர். ஒரு ஃபேமிலிக்கான கார்னே கூட சொல்லலாம். ஒரு 4 பேர் டீசெண்டாக போகலாம் இந்த வண்டியில். இந்த வண்டியை மார்ச் மாதம் 5901 யூனிட்டை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அதே கடந்த ஆண்டு 8475 கார்களை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. 30.37% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல கியா செல்டோஸ். இந்த வண்டி கடந்த மாதம் 7912 யூனிட்டை விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அதே இந்த ஆண்டு மார்ச் மாதம் 6525 கார்களை விற்பனை செஞ்சு 17.53% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு செக்மெண்டான ஒரு லக்ஸுரியா நீங்க ஒரு வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டா இந்த வண்டி உங்களுக்காக தான். இந்த வண்டியில தாராளமா 5 பேர் டிராவல் பண்ணலாம். நல்லாவே ஒரு கம்ஃபர்டான ஒரு டிரைவும் இருக்கும். நல்ல ஒரு டெக்னாலஜியான ஒரு ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு வண்டினே கூட நம்ம இதை சொல்லலாம். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 13வது இடத்தை பிடிச்சிருக்கிறது எக்ஸ்யூவி 700 தான். இப்போ ரீசெண்டா அதோட ஃபேஸ் லிஃப்ட்டை கூட அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் 6611 யூனிட்டை விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அதே இந்த மாசம் 6851 யூனிட்டை விற்பனை செஞ்சு, அதாவது 3.63% உயர்ந்திருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 12வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரனே கூட சொல்லலாம். எக்ஸ்யூவி 3XO தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கார் இந்தியன் மார்க்கெட்டை ஒரு புரட்டியே கூட போட்டுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட பேஸ் மாடல்ல இருந்தே அவங்க எக்கச்சக்கமான ஒரு ஃபீச்சர்ஸை அவங்க கொடுத்தாங்க. அதனால இதோட சேல்ஸ் வால்யூம் அவங்க நினைச்சதை விட ட்ரிப்பிள் மடங்கு அதிகமாக ஆச்சுன்னே கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி 300, அதாவது 300 அப்படின்னு ஒரு வண்டி அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வண்டி அவங்களுக்கு அந்த அளவு கை கொடுக்கல அப்படின்ட்டே கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த வண்டி லாஸ்ட் இயரோட சேல்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2072 யூனிட்டை மட்டுமே விற்பனை செஞ்சாங்க. ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 7055 யூனிட்டை விற்பனை செஞ்சு ஒரு ஹிமாலய சாதனையே செஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததா 11வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியாவோட சோனட். லாஸ்ட் இயர் 8750 யூனிட்டை விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அதே இந்த ஆண்டு 7705 கார்களை விற்பனை செஞ்சு 11.94% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸ்லாம் காம்படிட்டரா இருக்கிறாங்க. மகேந்திராவோட எக்ஸ்யூவி 3XOவும், மாருதியோட பிரெஸாவும், டாட்டாவோட பஞ்ச், சுசுகியோட ஃப்ராங்க்ஸ், ஹுண்டாயோட வென்யூ, இவங்க எல்லாருமே ஒரு சப் 4 மீட்டர்ல ஒரு கலக்கிட்டே வராங்கன்னே கூட நம்ம சொல்லலாம். எந்த கார் வாங்குறதுன்றது ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருந்தனாக்கா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல மகேந்திராவோட பொலிரோ. இந்த கார் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் சினிமால போலீஸ் யூஸ் பண்ணுற ஒரு வண்டியாகவே இது இருக்கும். கடந்த ஆண்டு 10,446 கார்களை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அதே மார்ச் மாதம் 8031 கார்களை மட்டுமே விற்பனை செஞ்சு 22.38% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ரகடான ஒரு வண்டியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு கவர்மெண்ட் பீப்புளாக இருக்கீங்க, இல்லை ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இதை ஒரு சாய்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல மகேந்திராவோட தார் தான். லாஸ்ட் இயர் 3 டோர்ஸ் கலக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 5 டோரை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லான்ச் ஆன ஒரு புக்கிங் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது லட்சத்துக்கு மேலே புக்கிங் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் 6049 யூனிட்டை விற்றுருக்குறாங்க.
இந்த வருஷம் மார்ச் மாதம் 8,936 கார்களை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. இதோட சேல்ஸ் வால்யூம் பார்க்கும்போது 47.73% உயர்ந்திருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சுசுகியோட கிராண்ட் விட்டாரா தான். ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் அவங்களோட எலக்ட்ரிக்கல் வண்டியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை லான்ச் பண்ணதோட அவங்களோட சேல்ஸ் வால்யூம் டெஃபினட்டாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. லாஸ்ட் இயர் 11,232 யூனிட்டை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அதே இந்த மாதம் 10,418 கார்களை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஸ்லைட் ஒரு வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. அது எதுக்காக அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து அந்த இவி வேரியண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம டெஃபினட்டாவே இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதனால அவங்க 7.25% ஒரு சேல்ஸ் வால்யூமை கம்மி தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல ஹுண்டாயோட வென்யூ. ஒரு ரிஃபைன்மெண்ட்டான ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஒரு 4 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக போகணும், அதே சமயத்தில் எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான் வேணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவங்க மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக் டெஃபினட்டாக இந்த சாய்ஸை உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். லாஸ்ட் இயர் 9,614 யூனிட்டை விற்றுருக்குறாங்க. அதே இந்த வருஷம் 10,441 யூனிட்டை விற்பனை செஞ்சு 8.6% உயர்ந்திருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட ஃப்ராங்க்ஸ். லாஸ்ட் இயர் 12,531 யூனிட்டை விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அதே இந்த மாதம் 13,669 யூனிட்டை விற்பனை செஞ்சு 9.08% உயர்ந்திருக்கிறாங்க. ஒரு காம்பேக்டான ஒரு எஸ்யூவி டைப்பில் ஒரு வண்டியை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நல்ல ஒரு மைலேஜும் இருக்கணும். வண்டியும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹேட்ச்பேக்கை விட ஒரு அடுத்த சைஸ் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கான வீடியோ தான் இது. அதே சமயத்தில் ஒரு ஃபேமிலிக்கான காரனே கூட நம்ம சொல்லலாம். பர்ஃபெக்டாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வண்டி சூட் ஆகும். அடுத்ததா நம்ம தரவரிசையில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹேந்திராவோட ஸ்கார்பியோ. இந்த வண்டியுமே வந்து அதிகமாக கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வண்டி லாஸ்ட் இயர் 15,151 யூனிட்டை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. இந்த வருஷம் 13,913 வண்டியை விற்பனை செஞ்சு 8.17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம தரவரிசையில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாட்டாவோட நெக்ஸான். லாஸ்ட் இயர் 14,058 யூனிட்டை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அதே இந்த மாதம் 16,366 கார்களை விற்பனை செஞ்சு 16.42% உயர்ந்திருக்கிறாங்க. டாட்டா அப்படின்னாவே ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கான காரனே கூட நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் இது ஒரு இந்தியன் காரனே கூட ப்ரௌடாக நம்ம சொல்ல முடியும். நல்ல ஒரு ரகடான ஒரு காரு, நல்ல ஒரு குவாலிட்டி டெஃபினட்டாக இதில் இருக்கும். டீசெண்டான ஒரு மைலேஜுமே வந்து உங்களுக்கு இருக்கும். எவ்ரி மந்த் வந்து நெக்ஸான் வந்து நல்லாவே ஒரு சேல்ஸ் வால்யூம் வந்து அவங்க கொடுத்துட்டு வராங்க. அடுத்ததா நம்ம தரவரிசையில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட பிரெஸா. இந்த வண்டி வந்து 14,614 யூனிட்டை லாஸ்ட் இயர் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அதே இந்த ஆண்டு 16,546 கார்களை விற்பனை செஞ்சு 13.22% உயர்ந்திருக்கிறாங்க. ஒரு பிரெஸாவை வந்து நான் ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னாக்கா 5 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து போகணும், நல்லாவே ஒரு மைலேஜும் வந்து இருக்கணும், நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டான ஒரு இன்ஜினும் இருக்கணும், அதே சமயத்தில் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும், டார்க்கும் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னாக்கா 1.5 லிட்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் இது. ஆக்சுவலாக எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அடுத்ததா நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாட்டாவோட பஞ்ச். லாஸ்ட் இயர் 17,547 யூனிட்டை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அதே இந்த ஆண்டு 17,714 கார்களை விற்பனை செஞ்சு 0.95% வந்து உயர்ந்திருக்கிறாங்க.
ஒரு காம்பேக்டான ஒரு எஸ்யூவி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா டெஃபினட்டா இந்த வண்டி வந்து உங்க லிஸ்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. ஒரு 4 பேர் வந்து ஒரு ஃபேமிலிக்காக டெஃபினட்டா இந்த வண்டியை நீங்க சூஸ் பண்ணலாம். எஸ், நீங்க ஆவலா பார்த்துட்டு இருக்கிறது டாப் நம்பர் 1 ஹுண்டாயோட கிரெட்டா தான். இந்த வண்டியை நம்ம சொல்லிட்டே போகலாம். அதோட ஃபீச்சர்ஸ், அதோட ஏரோடைனமிக் டிசைன், அதோட மாடல் எல்லாமே வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இந்தியன் மார்க்கெட்டில் எவ்ரி மந்த் வந்து கலக்கிட்டே இருக்குன்னே கூட நம்ம வந்து சொல்லலாம். ரீசண்டாக இதோட ஃபேஸ் லிஃப்ட்டுமே வந்து அவங்க அறிவிச்சாங்க. லாஸ்ட் இயர் 16,458 யூனிட்டை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அதே இந்த ஆண்டு 18,059 யூனிட்டை விற்பனை செஞ்சு 9.73% வந்து உயர்ந்திருக்கிறாங்க. ஒரு 5 பேர் காம்பேக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும், ஒரு லக்ஸுரியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த வண்டி வந்து உங்களுக்காக தான். இன்கேஸ் நீங்கள் ஒரு இவி வண்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெயிட் பண்ணி கிரெட்டாவோட இவி வெஹிக்கிள் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு டெஃபினட்டாகவே வந்து சொல்கிறேன். கார் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, என்ன கார் வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா டெஃபினட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை டெஃபினட்டாக நான் உங்களுக்கு பண்ணுவேன்.